என்ன மட்டுமே நேசிக்கிற என் ஹஸ்பண்ட், ஒரு அழகான குழந்தை, குட்டி ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கிறேங்க. மச்சான் அதே தங்கச்சி நீலா, என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. என்னாலதான் நான் மட்டும் உன் லைஃப்ல வராம இருந்தா அந்த நிலைமையே உனக்கு வந்திருக்காது. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்ட? நான் கஷ்டப்படுவேன்னா என்னால தாங்க முடியல. நீலா, நீ எப்படி இத்தனை வருஷமா இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்த? நீதான் சந்தோஷோட தங்கத்தில தெரிஞ்சதுமே நான் உடஞ்சு போயிட்டேன். என்னால முடியல நீலா. எப்படி நீலா இத்தனை நாள் அந்த வழியை தாங்கிட்டு இருந்த? என்னால உன் வாழ்க்கையில பதில் இல்லாத கேள்வியா இருக்கு. எப்படி நீலா உன் முகத்துல நான் முழிக்க போறேன்? என் சட்டை பிடிச்சி நீ கேட்டிருக்கணும் ஒன்னால தாண்டான்னு. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் பொய் சொல்லிட்டு அப்படி சொல்லி என்ன உயிரோட சாக்கடிச்சிட்ட. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு நீலா. நீ என்ன மன்னிப்பாயா? நான் எத்தனை காயங்கள் உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் என்கிட்ட எப்படி உனக்கு சொல்ல தோணுச்சு? நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? என்னால எதுவும் ஏத்துக்க முடியல நீலா. உன்னை கண்டு தென்றலும் இன்று போனதுண்டு. மலர், வீட்டுக்கு போலாமா? அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணலாமா? யாருன்னா வராங்கன்னு சொன்னாங்களா? அப்படின்னா இல்லக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு சொன்னேன். சரி வா போகலாம், வந்து ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. இன்னும் இவர் ஏன் வரல? நிலாக்கா வேற வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாமா எங்க இருக்கிறாங்கன்னு? மலர் அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ வரையில நான் மட்டும் போகட்டுமா? நானும் வரேன்க்கா. எங்க இருக்கான்னு தெரியல, ஃப்ரெண்டு யாருன்னு தெரியல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அபி எங்க போனானே தெரியல. கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான். இங்க தானே இருந்தான், எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவனுக்கு என்னாச்சு? எதாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. என்னதான் அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். அவனே கால் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தான், எப்பதான் போனான்னு தெரியல. ஹலோ, என்னங்க என்னங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரே முத்திடுச்சோ? ஹலோ, உனக்கு இப்ப என்ன வேணும்? தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க? நீங்க தான் வேணும். தேவை இருக்கதா தான் பேசிட்டு இருக்க. ஏய், உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சிருக்க? இல்லங்க, உங்களை தான் பிடிச்சிருக்கு. எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சம்மதப்படுத்திக்கலாம் தான் பேசுறேன். இங்க பாரு, இதே மாதிரி பேசிட்டு இருந்தா பல்ல கைட்டு கையில கொடுத்துருவேன். போங்க, என் மேல உரிமை இருக்கு போய் தான் நீங்க இப்படி பேசுறீங்க. இங்க பாருமா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் வந்ததுல உங்களை தாங்க பாத்துட்டு இருக்கேன். நீங்க விட்டா பேசிட்டே இருப்பீங்க. நான் எங்க அம்மா கூட வந்திருக்கேன். இப்போ எங்க அம்மா வந்துருவாங்க. நான் உங்ககிட்ட பேசணும். நாளைக்கு ஆட்டாங்க வெயிட் பண்றேன். நீங்க வாங்க. என்னால வர முடியாது. இப்போ யாரு உங்களை வரீங்களா வரலையான்னு கேட்டாங்க. நீங்க வந்துதான் ஆகணும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வர வரைக்குமே நான் அங்கேயே தான் இருப்பேன். பாய், நான் போயிட்டு வரேன். போய் சேருமா. இந்த பொண்ணு வேற நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கா. நாளைக்கு நான் போனா தானே. இங்க பாருங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்படி நீங்க வரலன்னா நான் உங்க வீட்டுக்கே வந்துடுவேன். ஓகேவா? நான் வரேன். போ அத, நான் வந்து தொலைறேன். நீங்க வந்தா மட்டும் போதும், தொலைய வேணாம். நீ இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா நான் வரவே மாட்டேன். சரி, நான் வாய் திறக்க மாட்டேன். என்ன சொல்ற? போதும் தாயே, என்னன்னு வாய் திறந்து சொல்லு. பாத்தீங்களா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன். இப்ப புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. அங்க பாரு உங்க அம்மா. எங்க அம்மாவா? சரிங்க, நீங்க போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு வழியா அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க அம்மாவா? இல்லையே, என்கிட்ட போய் சொல்லிட்டு
வீட்டுக்கு போறாரா? மச்சான் என்னடா அர்ஜென்ட் சீக்கிரம் வர சொன்ன? மச்சான் என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? என்னன்னு சொல்லுடா, அமைதியாவே இருக்க. அபி என்ன டல்லா இருக்க? டேய் வாங்கிட்டு தானே பேசிட்டு இருக்க, காது கேக்குதா இல்லையா? எனக்கு பயமா இருக்குடா. என்ன தப்பு பண்ணிட்டியா என்ன? அபி ஆமாண்டா, நான் பண்ண பெரிய தப்பே பிறந்துட்டான், பிறக்காமே இருந்திருக்கலாம். டேய் அபி எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? முடியல மச்சான், என்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான். நான் ஒருத்தன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத அபி. எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? ஃப்ரீயா விடுற, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். வா, காத்தாட ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். இப்ப எதுவும் பேச மாட்டான், இல்லைன்னா எதனா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருப்பான். இப்போ நீ என்னன்னு சொல்றியா இல்ல வீட்டுக்கு போலாமா? மச்சான் என்னடா சொல்லு. நான் ஈவினிங் சந்தோஷ் பார்க்க போனேன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? நீதான் சந்தோஷோட தங்கச்சிடா மச்சான். அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? நானும் அவன் கூட இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன். நிலா தான் அவன் தங்கச்சி, எனக்கு தெரியாதே. மச்சான் நான் சொன்னேன்ல அட்மிஷன் போட வந்தாருன்னு, அப்பத்துல இருந்தே தெரியுமே இவர் தான் நிலாவோட அண்ணன்னு. ஆமா, நீ எதுக்கு சந்தோஷோட தங்கச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த? மச்சான் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நிலா வாழ்க்கை இல்லடா. ஏன்டா என்னாச்சு? நிலா தான் அவன் குழந்தையோட சந்தோஷமா இருக்கான்னு சொன்னல. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நிலா விடோ. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவ கழுத்துல ஒரு நாள் கூட தாலி சுமக்கலடா மச்சான். என்ன சொல்ற? எனக்கு தலையே சுத்துதுடா. நீ கேட்டதுக்கே இப்படி சொல்ற. நான் பார்த்ததையும் என் இதய துடிப்பே நின்று போச்சு. எப்படி இது நடந்தது? அவங்க வீட்டுல வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அன்னைக்கு ஈவினிங்கே மாப்பிள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கா அபி. நீதான் பாவுண்டா. நீலாம் இத்தனை நாளா எவ்வளவு வலிகள் தாங்கிட்டு இருக்க மச்சான். சந்தோஷம் என்கிட்ட சொல்றப்ப யாருன்னே தெரியாதப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நிலாதான் அந்த பொண்ணோட தெரிஞ்சது இதயமே சுக்குநூறா உடஞ்சு போச்சுடா. நான் நிலா வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம், அவளாவது சந்தோஷமா இருந்திருப்பா. என்னால அவ வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு. என் மேலதான் எல்லாம் தப்பு. நான் அவளை பார்த்துருக்கவே கூடாது. அவளை நான் பார்க்காம இருந்திருந்தா அவ சந்தோஷமா இருந்திருப்பா. அபி எதுக்குடா இப்படி பேசுற? உன்னால எது இல்லடா, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்குது. அதான் விதியை யாராலையும் மாத்த முடியாது. இல்லடா என்னாலதான். நான் மட்டும் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போகாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. லூசாடா நீ. எல்லாம் ஒன்னால சொல்லிட்டு இருக்க. அப்படி சொன்ன எல்லாம் சரியாயிட்டுமா? நான் அவகிட்ட பேசினப்ப நான் ஹாப்பியா இருக்கிறேன். என்ன மட்டும் நேசிக்கிற ஹஸ்பண்ட், அழகான குழந்தை, குட்டி ஃபேமிலி, சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாடா. நீலா சந்தோஷமா தானே இருக்கிறான்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீலா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்கிறா. அவன் மனசு தள்ளாக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கிறா. என்கேஜ்மெண்ட் அப்போ அவனை பார்த்தேன். அவன் தான் நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைச்சாபி. ஆனா நிலா வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் நடந்திருக்கு. நானும் அதான் நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் அப்போ பார்த்தேன், நிலா கிட்ட பேசியிருந்தான். அவன் பேசிட்டு போனதுல நிலா முகம் வாட்டமா இருந்தது. என்னை பார்த்து மொச்சிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் நிலா கிட்ட பேசினான். என்னாலதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போலன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே எல்லாம் தெரியுது. அவன் மட்டும் நிலாவுக்கு என்ன பிரச்சனை தரான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. ஈவினிங் பார்த்துன்னு சொன்னேன். சந்தோஷத்துக்கு என்ன சொன்னேன்? நான் எதுவும் பேசலடா. நிலாவை பார்த்ததுமே அவன்கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா, நான் அட்டன் பண்ணல. நான் எப்படிடா அவன் மூஞ்சில முடிப்பேன்? எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குடா மச்சான். அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? சொன்னா எப்படி எடுத்துக்குவான்? உன்னால என் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்னு சொல்லுவாள்ல. இதுக்கு நானே ஒரு முடிவு எடுக்க போறேன் மச்சான். அப்படி என்ன சொல்ற? ஆமா மச்சான், நிலாவுக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏய் கிறுக்கடா உனக்கு. அப்படி இப்படியே பேசிட்டு இருந்தா என்கிட்ட அடிதான் வாங்க போற. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நிலா வாங்கிட்ட குட்டி ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கான்னு சொன்னல. வாங்கிட்டே அவ கேட்டிருப்பாளா? நீ என்ன சொன்ன? நானும் போய் தாண்டா சொன்னேன். அவ என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா. அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் ஃபேமிலியோட சந்தோஷமா தான் இருக்குன்னு சொன்னேன். மச்சான் உங்க ரெண்டு பத்தி பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குடா. எப்படிடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே திங்க் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குடா மச்சான். என்னடா சொல்ல வர? மச்சான் உனக்கு புரியலையா? நீங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிட்டதே இல்ல. ஆனா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பத்தியா? நீடா தங்கச்சி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொன்னான்.
நீ நிலா தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொன்ன. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சந்தோஷமா இருக்கு அபி. அபி நான் உன்னை சொல்லட்டா? சொல்லுடா. அபி, உன்னை விட யாராலையுமே நிலாவை சந்தோஷமா பார்த்துக்க முடியாது. நீ லவ் பண்றப்பவே நிலாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணுவ. இப்போ ஏன்டா இப்படி பண்ற? மச்சான், எனக்கு தெரியும்டா நீ நிலாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு. அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நீ கொடுக்க மாட்டடா. உன்னால மட்டும்தான் அபி நிலாவை நல்லா பார்த்துக்க முடியும். மச்சான், நீ சொன்னல நிலா அப்படி சொன்னான்னு. நிலா கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறா. என்ன மட்டும் நேசிக்கிற ஹஸ்பண்டுன்னு சொன்னால அது நீதான் அபி. நிலா மனசுல இப்பவும் நீதான் இருக்கா அபி. நீயே யோசிச்சு போறான், இல்லாத குழந்தைக்கு ஏன் உன் பேர் வச்சுன்னு சொல்லணும்? அபி, நீ சொல்லுவல்ல நிலா தான் என் தங்கச்சின்னு. இப்ப சொல்றேன்டா, நிலா என் தங்கச்சி. நீ தாண்டா என் மச்சான். என் தங்கச்சி நிலாவை உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி தருவேன். என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்டா மச்சான். நான் எப்படி நான் நிலா மூஞ்சில முடிப்பேன்? மச்சான், நீ புதுசா லவ் பண்ண போகல, உன் லவ் கண்டினியூ பண்ண போற. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும் மச்சான். ஆமா மச்சான், இத்தனை நாளும் எத்தனை வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பா. இனிமேல் அவ எந்த கஷ்டமும் படக்கூடாதுடா. என்ன நடந்தாலும் சரி, நிலாதான் என் பொண்டாட்டி. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன்டா மச்சான். இப்பத்துல இருந்தே நிலாவுக்கு துணையா நான் இருப்பேன், எப்பயும் இருப்பேன், என் மூச்சு இருக்கிற வரைக்கும். இப்போதானே நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க மச்சான். எப்ப சொல்ல போற? என்னதுடா உன் லவ் எப்ப சொல்ல போற? இப்போ சொல்ல மாட்டேன்டா, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்பதான் சொல்லுவேன். என்னை பார்த்தா கஷ்டப்படுவேன், நான் ஆபீஸ்க்கே போகல. இனிமேல் ஆபீஸ்க்கு போவேன், அவன் கூடவே தான் இருக்க போறேன். நிலா, நீ இத்தனை நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் நீ எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீ என்னோட நிலா, உனக்காக நான் இருப்பேன் நிலா. நீ எதை நினைச்சு கவலைப்படாத மச்சான். என்னடா சொல்லு மச்சான். உன் தங்கச்ச பாத்துட்டு வரலாமா? என்னடா இப்ப டைம் என்ன ஆகுது, இப்ப போலான்னு சொல்ற? இல்ல மச்சான், நிலாவை பார்க்கணும் போலவே இருக்கு, வாடா போயிட்டு வரலாம். டேய், நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன நடந்தாலும் அவன் கூடவே இருப்பேன்னு. நான் சொன்னதை அழிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எனக்கு கன்ஃபார்மா செருப்படி வாங்கி கொடுத்துடுவ. என்னடா இப்படி சொல்லிட்டியே, அவ்வளவுதானா? எதுக்குடா அப்படி பண்ற? காலையில ஆபீஸ்க்கு போய் பார்க்க தானே போற, அப்புறம் ஏன்? இல்லடா, இப்பவே நிலாவை பார்க்கணும் போல இருக்கு. நிலா தூங்கிட்டு இருப்பாளோ? நிலா மட்டும் இல்ல, நாய் நரி கூட தூங்கிட்டு இருக்கோம். நீ நடந்தா பிசாசட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். எப்படா வீடியோ? நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டுமா? யார்கிட்ட மச்சான்? செத்து போன ஆயா கிட்ட. வாயை முடிக்கிட்டு வாடா. எனக்கே இப்படி இருக்குது, மனசுக்குள்ள சந்தோஷமாவும் இருக்குது, பதட்டமாவும் இருக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிலாவை பார்க்க போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்னாச்சு எனக்குன்னு தெரியலையே. இந்த ஃபீலிங்கே கூட நல்லா இருக்கே. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல நிலாவை பார்க்க போறேன்றதால. நிலா, இனிமேல் நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். நிலா, நான் உன்னை இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா உன்கிட்ட இப்ப சொல்ல போறது இல்ல. இப்போ நான் அதை சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அபி, அம்மா. என்ன அபி, எங்க வெளிய போறியா? சீக்கிரம் எடுத்துட்டு இருக்க. அம்மா, ஆபீஸ்க்கு தான் போறேன். அண்ணன் முன்னாடியே போக சொன்னானோ? இல்லம்மா, நான் தான். இனிமேல் நானும் ஆபீஸ்க்கு போலான்னு இருக்கேன். அப்படியா அபி? சரிவா, சாப்பிட்டு போ. சரிம்மா. நீங்க என்ன வேலையா வந்தீங்க? ஆமா, நைட்டு எங்க போயிருந்த? எப்ப வந்த? நான் எங்கேயும் போகலாமா, பக்கத்துல தான் இருந்தேன். ராஜேஷ் கூட பேசிட்டு இருந்தேன். உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ சாப்பிடவே வரல. அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன். அவங்க கூட பேசிட்டு இருந்தேன், நான் டைம் போனதே தெரியலமா. சரி வா, இப்ப சாப்பிட்டு கிளம்பு. சரிம்மா. உப்புமா. உனக்கு வேற சாப்பாடு செய்ய தெரியாதா? எப்ப பாரு உப்புமா குப்புமான்னு செய்ற. அம்மா, எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுமா. இருக்கத்தான் சாப்பிடணும், நூடுல்ஸ்லாம் செஞ்சு தர முடியாது. நேத்தானே சாப்பிட்டேன். தினமும் நூடுல்ஸ் சாப்பிட்டு என்ன ஆகும் உடம்பு? ஆமா, உப்புமா மட்டும் தினமும் தின்னலாம். இப்படியே பேசிட்டு இருந்தா அந்த உப்புமா கூட உனக்கு கிடைக்காது. அந்த உப்புமா சாப்பிட்டதுக்கு பதிலா நான் பட்னியாவே கிடக்கலாம். ஏய் சரசு, சொல்லுங்க அத்தை. கேள்வி எடி நின்னு பேசு. ஒரே நாத்து நாறுது. ஏன் மேல என்னடா நாத்து நாறுது? உங்க அம்மா என்ன பாத்திரம் விளக்காம வச்சிருப்பா. நேத்து சாக்கல வீந்து பொறந்து அடி வாங்கிட்டு வந்தியே. எல்லாத்துக்கும் காரணம் ஆட்டக்காரி தான். கேள்வி, உன் வாயை வச்சுட்டு நீ கம்மன் இருந்திருக்க மாட்டே. அதான் அடி வாங்கிட்டு வந்திருக்க. உன் ஆட்டக்காரி அங்க தான் நின்னுட்டு இருந்தா, தடுத்து கூட்டிட்டு வராம தெருவுல நின்னு ஆட்ட அடிக்கிறா. உங்ககிட்ட நான் முன்னாடி தானே சொன்ன போவாதீங்கன்னு. நீங்க போய் வாயை கொடுத்து அடி வாங்கிட்டு வந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? எல்லாம் ஒண்ணா தட்டி குண்டம்மா. நீ மட்டும் அதை தடுத்து தானே அவளுங்கிட்ட அடி வாங்கி இருக்க மாட்டேன். தோமச்சி, நான் எப்படி அடி வாங்க நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சந்தோஷமா இருக்குமே மனசுல. ஆமா, நான் தான் போய் நீங்க அடி வாங்கிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். ஒழுங்கா அடிச்சுக்கோங்க, குடிக்கோங்க. நீங்க எதுக்கு நடுவுல போனீங்க? வேண்டுதல் காபி போட்டே இல்லையா? காபி போட்டு எடுத்து தரணும் இல்ல. உன தேடிட்டு ஒரு ஆள் வரணுமா? எழுந்தது காபி எடுத்து வந்து கொடுத்தா பல்ல கூட தேய்க்க மாட்டா. அதுக்காட்டி எடுத்து வந்தான்னு சொல்றது. எடுத்து வந்து தரணும் இந்த மாதிரி வந்து பேசுறது. எனக்குலாம் தெரியாது, நீங்களே போட்டு குடிங்க. ஏமா உன் பொண்டாட்டி எனக்கு ஒரு காபி கூட போட்டு தர முடியல, நான் தண்ணி கொடுத்து போறேன்னு சொல்றேன்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ மூன்.